ஹலோ, ஆமாடி வந்துட்டு இருக்கிறேன்டி, பக்கத்துல வந்துட்டேன்டி. சிலிண்டர் நம்ம கிட்ட தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபீஸ்ல சண்டை போட்டு ஓரியாட் பண்ணி வாங்கிட்டு வந்து இருக்கிறேன். திருட்டு போகாம நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்னா, அந்த கோழியை சும்மா சும்மா நம்ம குழந்தைய போட்டு கொத்துதுன்னு சொல்லி நீ என்கிட்ட சண்டை பிடிக்கிறதுன அதை அடிச்சு சின்ன வெங்காயம் அறுத்து தக்காளியில அறுத்து மாமா சிலிண்டரோட வர அதெல்லாம் நான் சிலிண்டர் நான் கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அதை பத்தி நீ கவலைப்படாத, வெய்ய போன காசு கொஞ்சம் செதறி கிடக்குது. அது உங்க காசான போய் பாருங்கண்ணா. எவ்வளோங்க தெரியல, கொஞ்சம் செதறி கிடக்கு. நான் கொஞ்சம் சிலிண்டரை மட்டும் பாத்துக்கங்களா. நோ காசே நான் பார்த்து எடுக்காம இருக்க சிலிண்டர் எடுக்க போறேன். உங்களால தான் மழையே பெய்யுது. அப்பா காசு கிடைச்சிருச்சா, வீடு வாசல் காரு எல்லாமே வாங்கிடலாமே. எங்கடா காசு, எங்கடா எங்கடா 20 இது வச்சுதான் நான் வீடு காரு பங்களா எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி விடு, பீடிக்காச்சும் ஆகட்டும். சரி அந்த தம்பிக்கு ஒரு நன்றி சொல்லுவா. எங்கப்பா இங்கதானே இருந்தா, தம்பி காண. 3 மாசம் என் பஞ்சம் தீர்ந்து போச்சுடா சாமி. என் சிலிண்டர் போச்சு. அவ வேற எல்லாத்தையும் அரைச்சி வைக்கிறேன். நாளே உங்க வீட்டுக்கு போன என்னையும் அரைச்சிருவாரு. ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டிக்கிட்டே என்ன பதில் சொல்ல போற தெரியலையே. ஆதவா ஐயோ, நகையை திருநானுங்க, செல்போனு திருநானுங்க, கிட்னியும் கூட திருநானுங்களே. கடைசியில சிலிண்டர் தூக்குற அளவுக்கு நிலைமையாகி போச்சாடா கடவுளே.